களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பு ஒருபுறம் இருக்க, மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரும் சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். அடுத்தபடியாக பாமக எம்எல்ஏ சதாசிவமும் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்தார். இந்த அடுத்தடுத்த சந்திப்பு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. விடை காண இருக்கிறோம். மேலும் பல்வேறு கருத்துக்களையும் நாம் கேட்டு பெற இருக்கிறோம். நேயர்களே, முதலாவதாக நம்முடன் எமது இணை ஆசிரியர் அசோகவர்ஷினி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் மேம். இப்ப இந்த அடுத்தடுத்த சந்திப்பு இப்ப இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? நம்ம ஏற்கனவே கேட்டிருந்த மாதிரி இது அதிமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதா என்ற கேள்வியும் இருக்கு. இதற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அஞ்சலி, இது பேச்சுவார்த்தை தொடங்கியதா அப்படிங்கறத தாண்டி இது நிச்சயமா சில சமிக்கைகளை காட்டுது அப்படிங்கிற ஒரு பார்வையை பல அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்துவாங்க. அப்கோர்ஸ் எப்போ பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒண்ணு உருவாச்சோ அதோட சேர்ந்தே அதுல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்களும் இடம்பெற்றிருந்தாரு. அதுல மூன்றாவதாக இடம்பெற்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தான். அவர் அவருடைய ஆதரவை தொடர்ந்து அந்த அணிக்கு தான் அவர் தெரிவித்து வருகிறார். நமக்கு தெரியும் 2024 தேர்தலையுமே கூட பாஜக அதிமுக இடையே இணைப்பை ஏற்படுத்துவதற்கான பல முன்முயற்சிகளை திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தான் மேற்கொண்டிருந்தார். அவர் ஒரு அந்த அணிக்கான ஒரு நலம் விரும்பியாக, ஒரு நண்பராக ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்துவது, ஒரு இணைப்பு பாலமாக இருப்பது, பல்வேறு தலைவர்களிடையே கருத்துக்களை பெறுவது போன்ற அந்த மாதிரியான பல நல் முயற்சிகளை அந்த அணிக்காக அவர் எடுத்து வந்தவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். சோ இந்த தருணத்துல அவர் ஒரு சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா கூட்டணி பற்றிய பேச்சு, அடுத்து யாரை இணைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரெண்டு தலைவர்கள் சந்திக்கும் போது பேசாம இருந்திருப்பாங்களா அப்படின்னு தான் நமக்கு எல்லாருக்குமே கேள்வி எழுதும். ஏற்கனவே கடந்த தேர்தலில் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் அப்படி ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது தற்போது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பது இன்னும் சில மாதங்கள்லயே தேர்தல் வரப்போகுது, நம்ம கூட்டணி இறுதி வடிவம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நிச்சயமா அந்த ரெண்டு தலைவர்களும் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அப்படின்னு ஒரு கணக்கீடு ஒரு கணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பொது வெளியில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்கோர்ஸ் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத அவங்க வெளியே சொன்னாதான் நமக்கு எதுவுமே அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கூட்டணியில இப்ப அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா அடுத்ததாக இணைய வாய்ப்புள்ள கட்சிகளாக கருதப்படுபவை அப்படிங்கிறது பாமக, தேமுதிக, இந்த ரெண்டு கட்சிகள். ஏன்னா இவங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலயும் அங்கம் வகிச்சவங்க பாஜகவோட, அதே போல அதிமுகவோடையும் பயணிச்சிருக்கிறவங்க. 2019 இருந்தே பாமக அதிமுகவோட பயணிக்கிறாங்க. கடந்த 24 அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணிச்சாங்க. அதே போல தேமுதிகவும் இந்த ரெண்டு கட்சிகளோடையும் அவங்க மாறி மாறி பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ரொம்ப இயல்பாவே இந்த அணிக்கான சாய்ஸஸா இவங்க பொதுவெளியில கருதப்படுறாங்க. பட் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தருணத்துல இது பற்றி மேலும் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ரமேஷ், வணக்கம். இந்த சந்திப்புகளை எப்படி பாக்குறீங்க? ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்ப்பதோ, இல்ல பாமக எம்எல்ஏ ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதோ, இதெல்லாம் பல்வேறு தனிப்பட்ட காரணங்கள், பர்சனல் ரீசன்ஸ்க்கு எல்லாம் சொல்லப்படுது. பட் இது எதேச்சான சந்திப்புகள் தான் எடுத்துக்கணுமா, இல்ல பின்னாடி வேற திரைமறைவுல வேற பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா? திரு ரமேஷ். கூட்டணிக்கு நீங்கள் கூறியது போல அதிமுகவுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும், புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான். ஏற்கனவே இந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்த கட்சிகள். துரதிருஷ்டவசமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஒரு பிளவு நேர்ந்திருக்கிறது. ஆகவே அந்த பிளவு இரு அணிகள், டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அணியும் டாக்டர் அன்புமணி தலைமையிலான அணியும், இரண்டு அணியும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வந்தால்தான் அது பயனளிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமையும். அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கூட உடனடியாக பிடிகொடுத்து விடும் என்று நான் கருதவில்லை. அவர்களுக்கான ராஜ்யசபா கோரிக்கையை மீண்டும் அவர்கள் வலியுறுத்தக்கூடும். பாட்டாளி மக்கள் கட்சியின் இரு அணிகளையும் அந்த கூட்டணிக்குள், அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருகிற முயற்சி என்பது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைமையால் தொடங்கப்பட்டிருக்கிறது. திரு பைஜெயந்த் பாண்டா அவர்கள் டாக்டர் அன்புமணியை சந்தித்தது நமக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
இதன் பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு தொடர்பு கொள்ளுகிற முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தின் பக்கம் கவனம் செலுத்தும் என்கிற பார்வை ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக இந்த கூட்டணியை வலுப்படுத்துகிற முயற்சி பாரதிய ஜனதாவும் ஒரு பக்கம் முன்னெடுக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதவி இல்லாமல் அதிமுகவால் பாமகவை ஒன்றுபடுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் கருதவில்லை. பாரதிய ஜனதா தான் அந்த முயற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்பது என்னுடைய பார்வை. ஏனென்று சொன்னால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முக்கியமாக அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால்தான் அன்புமணியை அங்கீகரிப்பேன் என்கிற நிலையில் மிக உறுதியாக இருக்கிறார். ஆகவே அவரை கன்வின்ஸ் செய்வது முக்கியம். அதை எப்படி செய்ய போகிறார்கள், அதிமுகவால் அதை செய்ய முடியுமா என்றால் எனக்கு தெரிந்து சந்தேகம்தான். பாரதிய ஜனதாவுடைய மேலிட தலைவர்கள், பாரத பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் அளவில் யாராவது தலையிட்டால் தான் அது நடக்கும். ஆகவே அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் அதிமுக அணிக்கு வர இயலாத சூழல், அதாவது மிக தெளிவாக தெரிவித்து விட்டார்கள் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று. ஆகவே இந்த நிலையில் அதிமுக அணி வெறுமனே அதிமுக பாஜக பாமக என்பது பலவீனமாகத்தான் காட்சியளிக்கிறது. பல கட்சிகளை அண்டி தயவு, அவர்களுடைய தயவு என்பது இன்றைக்கு அதிமுகவுக்கு தேவைப்படுகிற நிலையில் அதிமுக பாஜக இருக்கிறது. திரு ரமேஷ், இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு இயல்பான சாய்ஸஸ் பாமக தேமுதிக அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. ஆனா அவங்களுக்கு இயல்பான சாய்ஸ் அதிமுக தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப அவங்களுக்கு இன்னும் அதிக சாய்ஸஸ் இருக்கா? நீங்க சொன்னது போல விஜய் இன்னைக்கு நான் முதலமைச்சர்னு அறிவிச்சிருக்கிறதுனால அவரை ஒரு சாய்ஸா இந்த கட்சிகள் பார்க்க கூடுமா, இல்ல குறைந்தபட்சம் இந்த பேச்சுவார்த்தைகள்ல அந்த ஒரு கார்டு அவங்க பிளே பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிச்சயமாக விஜய் என்பவர் இன்றைக்கு இன்னமும் கூட்டணி முடிவெடுக்காத நிலையில் உள்ள கட்சிகளுக்கு ஒரு சாய்ஸ் தான். இவர்களுக்கு அதிமுக தான் வாய்ப்பு என்று இல்லை. நிச்சயமாக விஜயும் ஒரு வாய்ப்பு தான். அது தேமுதிகவாகட்டும், புதிய தமிழகம் ஆகட்டும், டாக்டர் அன்புமணி, ஈவன் டாக்டர் அன்புமணி ஆகட்டும். ஏனென்றால் ஆட்சியில் பங்கு என்கிற முக்கியமான துருப்புச் சீட்டை விஜய் இறக்கி இருக்கிறார். இன்னொன்று, விஜய்க்கு மிக கணிசமான ஆதரவு இருக்கிறது என்று சமீபத்தில் வெளிவந்திருக்கிற சில கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. ஆகவே விஜயை அலட்சியப்படுத்திவிட்டு கூட்டணி குறித்த முடிவை அவசரப்பட்டு எந்த கட்சியும் எடுக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. அப்போ இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை தொடங்கி இருந்தது அப்படின்னா அது இப்போதைக்கு அது ஒரு தீர்மானத்துக்கு வராது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக இப்போதைக்கு முடிவுக்கு வராது என்றுதான் நினைக்கிறேன். இரண்டாவது, மிக கடுமையான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதிமுகவிடம் பேரம் பேசுகிற கட்சிகளிடம் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது சீட்டாக இருந்தாலும் சரி, தேர்தல் செலவாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிபந்தனைகள், ராஜ்யசபா சீட்டு உட்பட பல நிபந்தனைகள் கடுமையாக இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதிமுக அதை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நன்றி திரு ரமேஷ், உங்க விரிவான பார்வைகளுக்கு.